ஓகேங்களா? ஒருத்தர் சிவாஜி ராவ்னு ஒருத்தர் வந்தாரு. ம். இங்க வந்துட்டு சிவாஜி ராவ்னு பேர் வச்சா ஏற்கனவே சிவாஜின்னு ஒருத்தர் இருக்காருல்ல. ம். அப்ப எப்படி 2 சிவாஜி வைக்க முடியும்? அப்படின்னு சொல்லி அவருக்கு டைரக்டர் என்ன பண்றாரு? நாளைக்கு வந்து நீ ரஜினிகாந்த் ம். அப்படிங்கிறாரு. அவருக்கு செட் ஆகி போச்சு. இப்ப ரஜினிகாந்த் நான் பேர் வச்சா நாளைக்கு நான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமா? ம்ஹ்ம். முடியாது ஆமா, இல்லைங்களா? அப்ப இயற்கையாவே அவருக்கு மாறுச்சு இல்லையா? ஆமா. சரிங்களா? ஒரு 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 பையன் பேரு மகேந்திரனோ, அவர் பேர் நாகேந்திரன் ஒரு பேரு. ம். அந்த பையன் வந்து பெரிய அறிவாளி ஆகுறான். ஒரு குருட்ட போறான். அந்த குரு என்ன பேர் வைக்கிறார்? நாளைக்கு வந்து நீ விவேகானந்தர்ன்னு உன் பேர் வச்சுக்க. ம். இனிமேல் உன் பேரு நரேந்திரன் இல்ல ம். அப்படிங்கிறாரு. அப்ப விவேகானந்தன் பேர் மாத்திட்டாரு அவரு. அவரு பெரிய பிரபலமான ஒரு துறவி ஆயிட்டாரு. அப்ப விவேகானந்தன் பேர் வச்சா அந்த துறவி ஆகிறோம்னா இல்ல. இதெல்லாம் எதார்த்தமாக, இயற்கையாக நடந்திருக்கு. ம். அப்ப இயற்கையாக நடக்கக்கூடிய பெயர் மாற்றங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பர்ப்பஸா மாத்திருக்காங்க. நான் ம். சொல்றது என்னன்னா, அவங்க சினி ஃபீல்டுக்குள்ள வந்து ஒரு நேம் எடுத்ததுக்கு அப்புறமா, இங்க பிரச்சனை இருக்கு. 2 சிவாஜி இருக்காங்க. அவரும் ஃபேமஸ் ஆயிட்டு வராரு. 2 சிவாஜி ஃபேமஸ் ஆக முடியாது. அதனால உன் பேர மாத்துனா தான் கரெக்ட்டா நேம் ஆகும்னு சொல்லிட்டு, அந்த பர்ப்பஸா வைக்கிறது. அப்ப என்னன்னா, ஒரு கடை வைக்கிறோம். கடை ம். வச்சதுக்கு அப்புறமா ஒரு கஸ்டமர் கேட்கிறாரு. அந்த கடை வச்சதுக்கு அப்புறமா பொருள்கள மாத்தி அமைக்கிறது போல ஒரு நாம் பேரு மாத்தி அமைக்கிறது. இவங்க என்ன செய்றாங்கன்னா, கடை வைக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த இடத்துல வச்சா ராசியா இருக்கும். எந்தெந்த இடத்துல வச்சா லக்கா இருக்கும்னு கேட்டா, அது என்ன யூஸே இல்ல. ம். அப்ப இயற்கையாகவே என்ன செய்யணும் பேரு? உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா, இயற்கையாவே என்ன செய்யணும்னா, உங்களுடைய தொழில் சார்ந்து, உங்களுடைய சூழல் சார்ந்து தேவைப்படும் அளவுக்கு அது மாறும்பொழுது, அது ஆட்டோமேட்டிக்காவே மாறி உங்களுக்கு ஒரு நல்ல இத குடுக்கலாம்.